பியூர் சினிமா சினிஃபைல்ஸ்க்காக நான் உங்கள் சாய் விஜேந்திரன். இது திரைக்கதை சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கான பதிவு 2. சென்ற பதிவில் நம்ம எழுத்தாளர்னா யார், அவங்களுடைய இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் தன்மைகள்லாம் என்னென்ன, அப்புறம் ஒரு பிளாட் ஸ்ட்ரக்சர்னால் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டோரி ஐடியா எங்கேருந்து கிடைக்கும், இப்படி இதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசணும். அதுக்கு நிறைய வரவேற்பு நீங்கள் கொடுத்தீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. சென்ற வீடியோ அதை பற்றின லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம், அதை நீங்கள் பாருங்கள். மேலும் இந்த பதிவில் நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எழுத்தாளர்கள் எல்லாருமே ஒன்று தானே, எந்த மாதிரியான எழுத்துக்களையும் எழுத்தாளர்கள் எழுத முடியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது தவறு இல்லை. இந்த கேள்வி முக்கியமான கேள்வியை நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மருத்துவரை அணுக போகிறீங்க. அங்கே ஜென்ரல் டாக்டர் இருப்பாங்க, இல்லை உங்களுடைய பிரச்சனைக்கு சம்பந்தமான மருத்துவர்கள் அங்கே இருப்பாங்க. உதாரணத்துக்கு நமக்கு வயிற்று வலி இருக்குது அப்படின்னா கண் டாக்டரை நம்ம பார்க்குறது இல்லை இல்லையா? அதே மாதிரி முதுகு வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நரம்பியல் நிபுணர்களை பார்க்குறது இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அப்போ மருத்துவர்கள் எல்லாருமே ஒரே மருத்துவர்கள் தானே அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? கேட்கலாம். எல்லா மருத்துவர்களுக்கும் சில விஷயங்கள் பொதுவாக தெரிஞ்சிருக்குமே தவிர ஆழமாக, அதாவது எக்ஸ்பர்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போது ஆன்காலஜி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க அதை பற்றின ஆய்வுகள் பல செஞ்சு நல்ல ஆழமாகவும் அகலமாகவும் அதை பற்றின விவாதங்கள் ஆராய்ச்சிகள் செஞ்சு அந்த துறைக்கான மருந்துங்களை அவங்க கண்டுபிடிச்சி நமக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தாங்க எழுத்தாளர்கள் எல்லாருமே. எழுத்தாளர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுத்து அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான ஒரு விஷயமே தவிர, ஆனால் எழுத்தாளர்கள் பயன்படுத்துகிற எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு சோஷியல் மீடியா ரைட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த இலக்கணத்துக்கு மாறாக இருக்குது. அதனால் ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரால் ஒரு சோஷியல் மீடியா ரைட்டிங் எழுத முடியாது, ஒரு பிஸ்னஸ் ரைட்டிங் எழுத முடியாது. ஒரு கார்ப்பரேட்டில் போயிட்டு ப்ரெசன்டேஷன் உருவாக்கி அதை ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரால் பண்ண முடியாது. இப்போ ப்ளே ரைட்டர்னு சொல்லக்கூடிய நாடகங்களுக்காக எழுதக்கூடியவங்க இருக்காங்க. இப்போ அவங்களால ஒரு நாவல் எழுத முடியாது. நாவல் எழுதுறவங்களால ஒரு குறும் கதையை எழுத முடியாது. இப்படி இயல்பான விஷயங்கள், இயற்கையான விஷயங்கள், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம மனதளவில் நம்ம ஏற்க மறுத்தாலும் நிஜம் அப்படிங்கிறது இதுதான். அதனால் எழுத்தாளர்கள் எல்லாராலையுமே எழுத முடியும். ஆனால் ஒரே துறைக்காக இல்லை ஒரே தலைப்புக்காக எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. இப்போது ஒரு செய்தித்தாள் இருக்குது, இல்லை மேகசின் இருக்குது. இப்போ எடிட்டர், ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அவங்க எழுதக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கணம் இருக்கு இல்லையா, அது வேற. ஸ்க்ரீன் ரைட்டர்னு சொல்லக்கூடிய திரைக்கதை ஆசிரியர்கள் அவங்க எழுதக்கூடிய இலக்கணங்கள் வேற. இதனால நீங்கள் என்ன தவறுதலாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது அப்படின்னா, எனக்கு இயற்கையாகவே எழுத தெரியும், மனதில் நிறைய கதை இருக்குது, அதனாலேயே நான் நல்ல திரைக்கதை ஆசிரியராக மாறுவேன் அப்படின்னு நினைக்கிறது அது சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது பழங்கள்லேயும் சரி காய்கறிலையும் சரி எல்லாமே காய்கறி பழமாக இருந்தாலும் அதில் பல வகைகள் இருக்குது. ஒவ்வொரு பழத்தை நம்ம உண்ணும்போது ஒவ்வொரு பலன் கிடைக்குது. அந்த மாதிரி தான் எழுத்தாளர் அப்படின்றவங்க ஒரு பொதுவான நபராக இருந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ரைட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இப்போ அந்த ரைட்டரை வச்சு நம்ம திரைக்கதை எழுத வைக்க முடியாது. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு இருந்த சம்பவங்களை நாம் அந்த ரைட்டர்கிட்ட சொல்லும்போது நம்ம சொல்ல தான் அவர் அந்த சம்பவத்தை எழுதுவார். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த இடத்துல இந்த ரைட்டர் போகிறாரு, என்ன மாதிரியான சம்பவம் அப்படின்றத அவர் பார்த்து எழுதுவார். அவருக்கான கற்பனை வளம் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட கற்பனை வளம் இல்லை. அப்படி இருந்தாலும் கற்பனையாக உண்மை சம்பவத்தை அவர் எழுத முடியாது. ஸோ இப்போ அவருக்கான லிமிட்டேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் கோர்ட்டு அங்கே போனீங்கன்னா அங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதேமாரி நீங்கள் பதிவு துறை அங்கே அலுவலகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்படி பத்திரம் எழுதுறது அப்படின்றதுக்கான எழுத்தாளர்கள் இருப்பாங்க. இவங்களெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுத வைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய திறனை வச்சு எழுத வைக்க முடியாது. ஆனால் இதற்கு இருக்கக்கூடிய இலக்கணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க
அதில் நீங்கள் வந்து பயிற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களால் வந்து பல்வேறு துறையில் எழுத முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. இப்போது என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தொடங்கினது வந்து ரேண்டம் ரைட்டிங்னு சொல்லக்கூடிய என் மனதில் வரக்கூடிய என்னென்ன கற்பனைகள் வருதோ, நான் பார்த்த விஷயங்கள் இதெல்லாம் வச்சு தான் முதல்ல எழுத ஆரம்பித்தேன். பின்னாடி இதில் இருக்கக்கூடிய தவறுகளை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குறும் கதைக்கான அமைப்பு எப்படி, அதோடைய இலக்கணம் என்ன, இதுவே நம்ம வந்து ஒரு தொடர்கதையை எழுதும்போது அதோடைய இலக்கணம் மாறுது, சம்பவங்கள் மாறுது, ஒவ்வொரு சம்பவத்திலையும் வரக்கூடிய நேரங்கள் மாறுது, அதாவது தாளப்பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம், ரிதம். அதனால இந்த இலக்கணத்தை நம்ம புரிஞ்சுக்க என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த வடிவத்திலையும் எழுத முடியும். ஸோ இப்போ நான் வந்து குறும் கதைகளாக எழுத தொடங்கி அந்த கதைகளில் என்னுடைய முத்திரைகளை வந்து நான் பதிச்சு அதில் வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு நபராக மாறி பின்னாடி ஆத்தர்னு சொல்லக்கூடிய புத்தக எழுத்தாளராகவும் என்னால் வர முடிஞ்சது. அதுக்கு காரணம் என்னென்னா குறுங்கதைகளுக்கான இலக்கணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. ஒரு புத்தகம் நான் வடிவமைக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அந்த தலைப்பு எங்கேயும் தொடங்கணும், முன்னுரை எப்படி இருக்கணும், அதற்கு பிறகு வரக்கூடிய தலைப்புகள்லாம் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால, அதில் நான் பயிற்சி அடைஞ்சதுனால என்னால் ஒரு புத்தகம் எழுத முடிஞ்சது. அதே மாதிரி திரைக்கதை பல வருடங்களாக ஆய்வு செஞ்சுட்டு இருக்கேன். அதை பற்றின வகுப்புகளும் நான் எடுத்துட்டு இருக்கேன், கல்லூரியிலையும் எடுத்துட்டு இருக்கேன், நம்மளுடைய பியூர் சினிமாலையும் எடுத்துட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த திரைக்கதை சார்ந்த ஆய்வுகளை கடந்த 6 வருடங்களாக நான் செஞ்சிட்டு இருக்கும்போது இதோடைய இலக்கணம் என்ன, இதில் இருக்கக்கூடிய ஜானர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வகைகள் என்னென்ன, அப்போ இதில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆக்ஷன் இருக்குது, ட்ராமா இருக்குது, லவ் இருக்குது, காமெடி இருக்குது, ஃபேண்டசி இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது, த்ரில்லர் இருக்குது, இப்படி பல வகையான எழுத்து வகைகள் இருக்குது. அப்போது ஒரு எழுத்தாளரால் எல்லா வகையிலும் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் முதல்ல எப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு குறும் கதைகளுக்காக எழுதக்கூடிய இலக்கண பயிற்சியை நான் எடுத்துக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் எடுக்கிறேன். அதுக்கு பிறகு புத்தகம் எப்படி வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை நான் கற்றுக்கிட்டு அதை நான் வடிவமைக்கிறேன். பின்னாடி ஸ்க்ரீன் ரைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைக்கதையை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திரைக்கதை குரு கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அதை வந்து பயிற்சி எடுத்து இன்னைக்கு ஒரு பயிற்சியாளராகவும் நான் இருக்கேன். கார்ப்பரேட்ல ஒரு 15 வருடங்கள் நான் வேலை பார்த்ததுனால பிஸ்னஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரெசன்டேஷன் எனக்கு சுலபமாக வந்தது. அதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள்லாம் என்னென்ன தவறுகள் நம்ம செய்கிறோம், தவறுகளை நம்ம கலைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சரியான எழுத்துக்களை வந்து எழுத முடியும் அப்படின்றது என்னோட கருத்து. இப்போ திரைக்கதை அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு திரைக்கதை எழுத்தாளரால் எல்லா வகையான கதையும் எழுத முடியாது. உதாரணத்துக்கு கிரேசி மோகன் அவர்கள் வந்து காமெடியில் வந்து பட்டய கலப்பினார்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் மிக திறமையானவர். அப்படிப்பட்ட நபர் வந்து சீரியஸான டிராமாக்கும் வந்து அவரால் எழுத முடியும். ஆனால் அதோடைய இலக்கணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மிஸ்ட்ரி த்ரில்லர் அதுக்கு வந்து வேற ஒரு இலக்கணம். அப்போ திரைக்கதை ஆசிரியர்ன்றவர் ஒரே நபர் தான், ஆனால் எல்லா வகையிலையும் அவரால் வந்து திறம்பட இருக்க முடியாது, திறமையாளராக இருக்க முடியாது. ஒரு ஜென்ரல் டாக்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் ரைட்டர் இருக்கலாம், ஆனால் அவருக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்காது. சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடிய அந்த துறையில் நிபுணத்துவம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போ த்ரில்லர் அப்படின்ற ஒரு வகை எடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான வகை. அதில் இருக்கக்கூடிய இலக்கணத்தெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல்வேறு த்ரில்லர் மூவிஸை பார்க்குறேன். அதில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நான் ஆய்வு செய்கிறேன். அதையே வந்து என்னுடைய கதைகளில் நான் கொண்டு வரும்போது எங்கெங்கெல்லாம் தவறு செய்கிறேன் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா எல்லா எழுத்தாளர்களும் ஒரே எழுத்தாளர்கள் கிடையாது. ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது, ஒரு திறன் இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த இலக்கணத்தை நம்ம நல்லா கற்றுக்கிட்டு நல்லா ஆய்வுகள் செஞ்சு நீளம் அகலமாக வந்து அதில் நம்ம பயணித்தோம்னா அதில் நம்ம வெற்றி அடையலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திரைக்கதை எழுதணும்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு பலவிதமான தடங்கல்கள்லாம் வரும். இந்த தடங்கல்களுக்கு நம்ம வந்து ரைட்டர்ஸ் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரைட்டர்ஸ் பிளாக் வந்து இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்னு பல பேர் வந்து பட்டிமன்றங்கள்லாம் நடத்துவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம், நமக்கே வந்து தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த ரைட்டர்ஸ் பிளாக் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மளால்
சரியாக எழுத முடியாது. ஸோ உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மனது ரொம்ப சோகமாக இருந்தாலோ இல்லை கோபமாக இருந்தாலோ நம்மளால் வந்து சரியாக எழுத முடியாது அப்படிங்கிறது தானே உண்மை. ஸோ அதனால் வந்து மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம். மூணாவது வந்து பணம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன், எழுதணும் அப்படின்னு நம்ம உட்காரும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு வந்து என்னை தொல்லை செய்கிற மாதிரியான எனக்கு மெசேஜ் வருது இல்லை கால் வருது அப்படின்னா என்னால் வந்து ஃபர்தராக எழுத முடியாது. ஸோ மூணாவது வந்து பணம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நாலாவது விஷயம் வந்து சமூகம் சார்ந்த விஷயம். அதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், இல்லை நம்ம வந்து வெளியில் சில போகும்போது இருக்கக்கூடிய நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்கிட்ட வந்து நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சமூகம் நமக்கு தரக்கூடிய அழுத்தங்கள், இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பிறகு அந்த துறைக்கான அந்த அறிவு, அதாவது இந்த டொமைன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது நமக்கு என்ன அப்படின்னு தெரியாத போது நமக்கு ரைட்டர்ஸ் பிளாக் வரும். ஸோ இந்த ரைட்டர்ஸ் பிளாக் பற்றி எழுத்தாளர்கள் வந்து கட்டாயமாக தெரிஞ்சுக்கணுங்க. முதல்ல நான் வந்து சொன்னது உடல் சார்ந்த பிரச்சனைகள். உங்களுக்கு என்னதான் அறிவு இருந்தாலும் உங்கள் உடம்புல வந்து ஒரு குறை இருக்குது அப்படின்னா உங்களுடைய கவனம் எல்லாம் உங்கள் உடம்புக்கு தான் போகுமே தவிர நீங்கள் என்ன மாதிரி எழுத்து எழுதணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ன, அந்த திறனை வந்து எப்படி நீங்கள் காகிதத்தில் எழுதலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு கவனம் போகாது. அதனால் முதல்ல வந்து நீங்கள் எடுத்துக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் கலைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அது எழுத முடியும். அடுத்தது வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள். நம்ம எந்த மாதிரியான மனிதர்களை வந்து நம்ம சந்திக்கிறோம், அந்த சமூக அழுத்தங்கள் நான் சொன்னேன் தெரியுமா, என்ன மாதிரியான மனிதர்களை வந்து நம்ம சந்திக்கிறோம், அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய மன அழுத்தங்கள் என்ன அப்படின்றது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய போன பதிவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருப்பேன். அதாவது உள்முக நபர், வெளிமுக நபர். இப்போ உள்முக நபர் அப்படின்றவர் வந்து ஒரு ரிசர்வ்டு டைப்பு, யார்கிட்டையும் வந்து சரியா பேச மாட்டார், பழக மாட்டார், அவருக்குள்ளே வந்து அவர் வாழ்ந்துட்டு இருப்பார். சமூகத்துக்கிட்ட வந்து பெரிய அளவில் வந்து அவரோட பங்களிப்பு இருக்காது அப்படிங்கிறது ஒரு உளவியல் ரீதியான உண்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்ட்ரோவர்ட்டுக்கு வந்து சமூகம் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் இருக்கு தெரியுமா, அது வந்து ஏராளமான அழுத்தங்கள் இருக்கும். இவர் வந்து அமைதியாக இருக்கிறதாலேயே இவரை சீண்டி பார்க்கணும் அப்படின்றது இந்த சமூகத்துக்கு ஒரு கேளிக்கையாக இருக்கும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்து இந்த எழுத்தாளர்களுக்கு எழுத வராது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்ட்ரோவர்ட் உள்முக நபர் ஒரு காதல் வயப்படுகிறார். இது வந்து ஒற்றைத்தலை காதல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண்கிட்டேருந்து சமிக்கை வராதவரை இவருக்கு வந்து தூக்கம் இருக்காது. அப்போது இவருக்கு எழுதணும்னு நினைக்கும் போது அந்த எழுத்து சரியாக வராது. இதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சமூகத்துக்கு அவர் அழுத்தம் கொடுப்பார். அவர் எங்கே போனாலும் வந்து சண்டை சச்சரவுகளை வந்து அவர் வந்து முன்னெடுப்பார். அதனால என்ன ஆகும்னா அவருடைய எழுத்துக்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ அதனால் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாருமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று கை கோர்த்துட்டு இருக்கு. அடுத்தது பணம் சார்ந்த விஷயம். இந்த பணம் சார்ந்த விஷயமும் மனம் சார்ந்த விஷயத்தோட கை கோர்த்துருக்கு. எங்கேயாவது நான் பணம் கொடுத்துருக்கேன், எனக்கு அது திரும்ப வரலை அப்படிங்கும் போதும் எனக்கு மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். இல்லை எனக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருந்தேன், அந்த நேரத்துக்கு அந்த பணம் எனக்கு திரும்ப வரல, எனக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பணம் சார்ந்த விஷயம் என்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பாதகமாக இருக்குது. அதனால ரைட்டர்ஸ் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தடங்கல்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்தது வந்து சமூகம் சார்ந்த விஷயம். இந்த முன்னாடி நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, இல்லை இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னால சமூகத்துக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சில பேர் வந்து எதிர்த்து பேசணும் ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவாங்க. சிலர் வந்து நேராகவே வந்து நேருக்கு நேராக நின்று அவங்களுடைய அழுத்தங்களை வந்து கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்கள்லாம் யார் யார், இவங்களால எழுத்தாளர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த எழுத்தாளர் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக எழுத்தாளர்களுக்கு வந்து கரு கிடைக்கும், கதை கரு கிடைக்கும். அதே சமயம் அந்த அழுத்தம் ஏற்படுறதுனால அவங்களுக்கு சோர்வும் வந்து அவங்க அடைஞ்சிடுறாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி
இந்த நிபுணத்துவம், டொமைன் எக்ஸ்பர்டிசம், அந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்டீஸ் விஷயங்கள் இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னா, நான் அடுத்தது என்ன எழுதணும் அப்படின்றது எனக்கு தெரியாமல் போயிடுது. உதாரணத்துக்கு நான் சமையல் கலையில் வந்து சிறந்தவன் அப்படின்னு ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் எழுதக்கூடிய எழுத்துக்களில் அது வந்து சுலபமாக பிரதிபலிக்கும். இப்போ நான் விண்வெளிக்கே போனதில்லை, ஆனால் விண்வெளி பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதணும் இல்லை ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னா அங்கே தான் வந்து எனக்கு ரைட்டர்ஸ் பிளாக் வருது. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துறை சார்ந்த நபர்களை வந்து சந்திக்கணும், அவங்கள நான் வந்து பேட்டி எடுக்கணும். அது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை வந்து அந்த துறை வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் பாண்டித்துவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எழுதவே உட்காரணும். அப்போ இவ்வளவு தடங்களையும் மீறி எழுத்தாளர்கள் வந்து எழுதிட்டு தான் இருக்காங்க. அப்போ இவ்வளோ தடங்களுக்காக நம்ம வந்து சோர்வடைஞ்சிடக்கூடாது. ஆனால் இந்த தடைகள்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சாதான், ஆமாம் எனக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு நான் வந்து மருத்துவம் எடுத்திருக்கேன், ஆனால் என்னால் வந்து காலையில் ஒரு 5 மணிலேருந்து 7 மணி வரையிலும் என்னால் எழுத முடியும், அந்த நேரத்தில் என்னுடைய மனசு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான நேரத்தை வந்து நீங்கள் ஒதுக்கிடணும். அதே மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும்போது சில நண்பர்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாகவோ இல்லை நேரடியாக நீங்கள் போய் அவங்கள சந்தித்து உங்கள் மனதில் இருக்கிற பாரத்தெல்லாம் வந்து கொஞ்சம் இறக்கிட்டு, நீங்கள் இருவரும் வந்து சின்ன வயசுலேருந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு உங்கள் மனது இலகுனதுக்கப்புறம் அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து தினந்தோறும் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ பணம் சார்ந்த விஷயம் அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக பிரச்சனை வருதா, இல்லை உறவினர் மூலமாக பிரச்சனை வருதா, 3ஆம் நபர் மூலமாக பிரச்சனை வருதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கை கொடுக்க யாராவது இருக்காங்களா, கை கொடுக்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இந்த நாள் தீரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கை கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையை நீங்கள் மட்டும்தான் முடிக்க போகிறீங்க அப்படின்றதுனால நீங்கள் அந்த நபரை சந்தித்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லி அவங்கக்கிட்ட வந்து நேரம் நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுத்தில் கவனம் செலுத்தணும். அதேமாதிரி சமூக விஷயங்கள்லாம் வந்து அதுக்கான நேரத்தை வந்து நீங்கள் ஒதுக்கணும். எப்படி வந்து காலை கடன் முடிக்கிறதுக்கு நம்ம ஒரு நேரம் ஒதுக்குறோம், பல் விளக்குறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குறோம், காலை சிற்றுண்டி முடிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குறோமோ, அந்த மாதிரி தினம்தோறும் வந்து எழுதுறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கி தான் ஆகணும். நம்ம வந்து பாண்டித்துவம் அடையணும், ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா அதை நம்ம வந்து தினம்தோறும் செய்யத்தான் வந்து அதில் வந்து நம்ம நிபுணத்துவம் நம்ம அடைவோம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ கடைசியாக அந்த டொமைன் எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தந்த துறையோட வல்லுநர்களை வந்து நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். அதற்கான விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து அதை வந்து நீங்கள் எய்தர் ஒரு ஆடியோ ஃபார்மேட்லேயோ இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரைட்டர்ஸ் பிளாக் அப்படின்றது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இது ஒரே நாளில் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரே நாளில் போகாது. ஆனால் இதை நீங்கள் கான்ஷியஸாக, அதாவது உங்களுடைய சுய உணர்வோடு நீங்கள் இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் தெரிய அதுலேருந்து நீங்கள் வந்து விடுபட்டு உங்களை நீங்களே தள்ளி வச்சு பார்த்துட்டு இந்த பிரச்சனை என்னால் அப்படின்னா இது எப்போ முடியும், இது என்னால் இல்லை அப்படின்னா இது வந்து இவர்களால் இது வந்து முடிக்க வைக்கப்படும் அப்படின்றத வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிறிதாக எழுதணும். அது என்ன எழுதுறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1000 பேப்பரையாவது நீங்கள் கொல்ல வேண்டாமா? நீங்கள் எழுதுங்க, கிழிச்சு தூக்கி போடுங்க, அதனால் தப்பே கிடையாது. நீங்கள் எழுதி கிழிக்கத்தான் அந்த துறையில் நீங்கள் ஒரு பெரிய நிபுணர் ஆவீங்க. இதனால் இந்த ரைட்டர்ஸ் பிளாக் அப்படின்றது என்னை பொறுத்தவரையிலும் ஒரு இயற்கையான ஒரு விஷயம். ஆனால் அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு 3ஆம் நபர் பார்வையாக அதை பார்த்துட்டு உங்களுடைய எழுத்துக்களை செம்மையாக எழுதலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எழுத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் தாட் அண்ட் டாக் ஆர் தாட் அண்ட் ரைட் இப்படி நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ நீங்கள் சிந்திக்கும்பொழுது என்ன பேசுகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நீங்கள் பேசும்போது என்ன சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறதும் சைட் பை சைடு வந்து நீங்கள் அதை கவனிக்கணும். அதேமாரி நீங்கள் சிந்திக்கும் போது அதே நேரத்தில் வந்து நீங்கள் எழுதி பாருங்கள், உங்களுக்கு வந்து தடங்கல்கள் வரும். இப்போ ரைட்டர்ஸ் பிளாக் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம்.
ஆனால் உண்மையான ரைட்டர்ஸ் பிளாக் அப்படின்றது நம்மளுடைய கவன சிதறல்னால வருது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதாவது தாட் டு டாக் அப்படின்றோம், சிந்தனையிலிருந்து பேசுவது, சிந்தனையிலிருந்து எழுதுவது, அதாவது தாட் டு ரைட். இதை வந்து நம்ம எப்படி அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னா, நம்ம கான்சியஸோட, அதாவது சுயம் அறியணும். முதல்ல நான் யார், என்னுடைய வயது என்ன, நான் இப்போ எங்கே இருக்கேன், எனக்கு என்னென்ன திறன்கள்லாம் இருக்குது, அந்த திறனை வச்சு நான் என்ன வந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ற சுயம் அறிந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எழுத்து அப்படின்ற ஒரு பணி சிறந்து எழுத முடியும். இப்போ நம்மளுடைய உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அறிவியலும் இருக்குது, கலையும் இருக்குது நம்மளுடைய உடலில். நம்மளுடைய மைண்டு வந்து ஒரு ரிசீவர் மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகி இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே வந்து அதை உள்வாங்கி நம்மளுடைய மனதுக்கு கொடுக்குது. அதாவது பிரெயின் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மைண்ட் அப்படிங்கிறது தான் சாஃப்ட்வேர். அப்போ மனசு அப்படிங்கிறது இதயத்தில் இல்லை. அப்போ மனசு அப்படின்றது மூளையில் தான் இருக்குது. அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த யூனிவர்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி மூலமாக எழுத்தாளர்களுக்கு அது எடுத்து கொடுக்குது. அப்போது எழுதும்போது சிந்தனை தடை எதுக்காக வருது அப்படின்னா, நம்மளுடைய கவன சிதறல்கள் நடக்கிறதுனால தான். நம்ம சுயம் அறிந்து நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்றத நம்ம கூர்மையாக கவனித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இப்போது ஒரு வினாடிக்கு நூற்றுக்கணக்கான சிந்தனைகள் வந்து நம்மளுடைய மனசுக்கு வந்துட்டு போகுது. அப்போ எந்த சிந்தனையை நான் ரெக்கார்ட் பண்ணுறது, எந்த சிந்தனையை நான் ஃபாலோ பண்ணி போகணும்? அப்போது நான் எதை சிந்திக்கிறேனோ அதுவாக நான் மாறுறேன். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சென்னை டு டெல்லி ஃப்ளைட் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் நீங்கள் ஜிமெயில் போனீங்க அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் சார்ந்த விளம்பரங்கள் வரும். இதே நீங்கள் ஃபேஸ்புக் போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஃப்ளைட் சார்ந்த சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்படி தான் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து இயங்குது. இப்போ நம்ம இந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒரு கதை எழுத போகிறேன், இந்த கதைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு கரு தேவை அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? உங்கள் மனதை வைத்து நீங்கள் சர்ச் பண்ண உங்களுக்கு அதுக்கான ஃப்ரீக்குவென்சியோட கனெக்ட் ஆகி ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுயம் அறிஞ்சு நீங்கள் சிந்திக்கும்போது, நான் இதை பற்றி தான் சிந்திக்கிறேன், எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு தடங்கல் இருக்குது, ரைட்டர்ஸ் பிளாக் இருக்குது. அப்போ அந்த ரைட்டர்ஸ் பிளாக்லேருந்து நான் விடுபடணும்னா, டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து, கவனசிதறல்லேருந்து நான் வெளிப்படணும். அப்போ எனக்கு இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கிடைக்கணும், அதற்கான அறிவு எனக்கு கிடைக்கணும். அப்படிங்கும்போது அதற்கான நபர்கள் வந்து உங்களை நேரில் வந்து சந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த தாட் டு ரைட் அப்படின்ற மாதிரி தாட் டு மீட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறிடுறீங்க, என்ன சிந்திக்கிறீங்களோ அந்த மாதிரியான நபர்களை வந்து நீங்கள் சந்திப்பீங்க. இப்போது ஒரு வினாடிக்கு நூற்றுக்கணக்கான சிந்தனைகள் வந்து நம்மளுடைய மனசில் வந்துட்டு போகுது அப்படின்னா, அந்த 100 விஷயத்தையும் நம்ம எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து முடியாத காரியம். அப்போ எழுத்தாளர்கள் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னை பொறுத்தவரையிலோ ரேண்டம் ரைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து நம்ம கையில் எடுக்கலாம். இப்போது என் மனசில் என்ன வந்துட்டுருக்கு, இப்போ நான் கேமராவுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன், நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், இந்த துறையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், இவ்வளோ எபிசோட் நான் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் இன்னும் வரக்கூடிய எபிசோடில் இதை பற்றிலாம் நான் பேச போகிறேன், இன்னைக்கு காலையில் நான் என்ன சாப்பிட்டேன், இப்படி நம்ம வந்து தினந்தோறும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் வந்து டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இது ஒரு 30 நாள் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் ரைட்டிங் மூலமாக நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ட் ரைட்டராக மாறலாம். இதுக்கு உங்களுடைய தாட் டு ரைட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும். அதில் நீங்கள் வந்து எது சரியான சிந்தனை எது தவறான சிந்தனைன்னு நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஆனால் என்னென்னலாம் சிந்திக்கிறீங்களோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது ஒரு சரியான விஷயம்னு நான் நினைக்கிறேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் இன்றைக்கி சிந்தித்தது இதோடைய தொடர் எங்கே இருக்குன்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வரும். இப்போது இந்த திரைப்படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ முதல் காட்சியோடைய அந்த ஹூக் பாயிண்ட் வந்து 8வது காட்சியில் வச்சுருப்பாங்க, அதோடைய கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12வது காட்சியில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி எழக்கூடிய ஒரு ஐயப்பாடு, இதற்கான பதில் வந்து உங்களுக்கு ஒரு 3 நாள் கழிச்சும் கிடைக்கலாம், இல்லை ஒரு 10 நாள் கழிச்சும் கிடைக்கலாம். அப்போ உங்கள் மனசு வந்து உங்களுக்காக கூகுள் சர்ச் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து
உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அப்போ தாட் டு ரைட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. எனக்கு அந்த ஃப்ரீக்குவென்சியில் வரக்கூடிய வேகத்துக்கு எழுத முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஆன் பண்ணி கூட இப்போ நான் வந்து இதை நான் சிந்திச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கால இடைவெளிக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 30 நாளுக்கான ரெக்கார்டை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு 30 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படின்னா 30 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 30 மணி நேரத்துடைய நீங்கள் என்னென்னலாம் வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கேட்டு பார்க்கும்போது அதில் ஒரு கதை கட்டாயமாக இருக்கும், ஒரு கோர்வை வந்து உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். அப்போ தாட் டு ரைட், தாட் டு ஸ்பீச், தாட் டு மீட் அப்படின்றது உங்களுடைய சிந்தனையினால தான் நீங்கள் ஒரு பெரிய எழுத்தாளர் ஆக முடியும். அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய சுயம் அறிஞ்சு நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகணும்.